அன்பர்களே, இன்று பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சப்தமி திதியும் கூடிய திதி பானு சப்தமி எனப்படும். அதனால் நாம் பில்லூர் ஜெயங்கொண்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம். இத்திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் பில்லூரில் உள்ளது. கும்பகோணம் காரைக்கால் சாலையில் கொல்லுமாங்குடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பார்வதி அன்னை பசுவாக உருக்கொண்டு பூலோகம் வந்து சிவபூஜை செய்த தலங்கள் பல. நன்னிலம், திருப்பனையூர், ஆதலையூர், பில்லூர் போன்ற தலங்களில் பார்வதி அன்னை பசு வடிவாக வழிபட்ட தலங்களாகும். கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியை பசுவாக மாறி சென்று பூலோகத்தில் பல திருவிளையாடல்களை செய்துள்ளார். அப்படி ஒரு முறை பார்வதி அன்னை பசுவாக உருவெடுத்து பூலோகம் வந்தாள். அப்பசுவை திருமால் புல் மேய விட்டார். அன்னையாகிய பசு புல் மேய்ந்த இடம் புல்லூர் என பெற்றது. தற்போது பில்லூர் எனப்படுகிறது. காவிரியின் கிளை நதிகளான நாட்டாறு, நண்டலாறு ஆகியவற்றுக்கு இடையே நந்தவனம் போன்ற சூழலில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில். இவ்வூரின் புராண பெயர் திருநகாசி, காசிக்கு நிகரான தலம். இங்கு பாய்ந்தோடும் நண்டலாறு தென் வடக்காக ஓடி மீண்டும் மேற்கு கிழக்காக நோக்கி ஓடுகிறது. எளிமையான முகப்பு மண்டபம். அதை கடந்து உள்ளே சென்றால் நந்தியம் பெருமாள் ஈசனை நோக்கி உள்ளார். தொடர்ந்து மகாமண்டபம், அர்த்த மண்டபமும் உள்ளன. அர்த்த மண்டபத்திற்கு முன்னால் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் முருகப்பெருமானும் உள்ளனர். அர்த்த மண்டபத்தை கடந்து சென்றால் சுவாமி கருவறை. கருவறையில் லிங்கமூர்த்தமாக ஜெயங்கொண்டேஸ்வரர் காட்சி தருகிறார். எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் இங்கு வந்து இவரை வணங்கி சென்றால் அந்த செயலில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மூலவரை தரிசித்து வெளியே வந்தால் மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இறைவி ஜெயாம்பிகா சன்னதி கொண்டுள்ளார். சுவாமிக்கு இடதுபுறத்தில் சனி பகவான் சன்னதி உள்ளது. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. பிரகாரத்தில் மகாலட்சுமி, வள்ளி தேவயானை, உடனாய சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. இக்கோவில் புனரமைக்கப்பட்டு 24/3/24 ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மகா சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம் நடராஜருக்குரிய அபிஷேக நாட்களும் இங்கே திருவிழா நாட்களாகும். எடுத்த காரியங்களில் வெற்றியும் விவசாயமும் செழித்திட இங்கு மக்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். திருமண தடைகள் நீங்கவும் மகப்பேறு கிட்டவும் வேண்டுகிறார்கள். நேர்த்தி கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி அர்ச்சித்து பொங்கல் நிவேதனம் செய்து வழிபடுகிறார்கள். காரிய தடைகளை நீக்கி எந்நாளும் வெற்றி தரும் பில்லூர் ஸ்ரீ ஜெயாம்பிகா சமேத ஸ்ரீ ஜெயகொண்டேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய். இன்னையோட முடிச்சுப்போம். நாளைக்கு பார்த்து சரியா? நாளைக்கு